மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். மது வகைகளை ஆன்லைன் விநியோக நிறுவனங்கள் மூலம் வீடுகளுக்கே கொண்டு சென்று விற்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இந்த ஆபத்தான முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மது, புகையிலை எதுவாக இருந்தாலும் நுகர்வோருக்கு எளிதில் கிடைக்காத வகையில் கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் உலக சுகாதார நிறுவனத்தின் வழிகாட்டுதல் ஆகும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே தெருவுக்கு தெரு மதுக்கடைகள் திறக்கப்பட்டிருப்பதால் தான் மாணவர்கள் மதுவை வாங்கி சென்று பள்ளிகளில் வைத்து அருந்தும் கொடுமை நிகழ்கிறது என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். போதை குறைந்த மது வீடுகளுக்கே நேரடியாக விநியோகிக்கப்பட்டால் ஒரு குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே குடிக்கும் முறைக்கு முடிவு கட்டி குடும்பமே மது அருந்தும் கலாச்சாரத்தை உருவாக்க வழிவகுக்கும் என்று ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். மது வகைகளை ஆன்லைன் விநியோக நிறுவனங்கள் மூலமாக வீடுகளுக்கே கொண்டு சென்று விற்பனை செய்யும் திட்டம் இருந்தால் அதை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தை பாமக நடத்தும் என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.